சார் பூபதிஜான் சார் வணக்கம். பூபதிஜான் சார், நம்ம இந்த நார்த் இந்தியாவில் வந்து இந்த போலி சோப்பு தயாரிப்பாங்க. போலி கோகோலா, பெப்சி போன்ற இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் தயாரிக்கிற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது சோஷியல் மீடியாவில் ரொம்ப சாதாரணமாகவே கிடைக்குது. நீங்கள் இந்த கோல்ட்ரிஃப் அந்த ஸ்ரீசன் ஃபார்மசூட்டிக்கல்ஸ்னுடைய அந்த மேனுஃபேக்சர் யூனிட்டை பார்த்தா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. நாங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா, இந்த மருந்து தயாரிக்கிற கம்பெனியெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹைஜெனிக்காக இருக்கும், உள்ளெல்லாம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் நாங்கள். ஆனால் இது முற்றிலும் வேறு மாதிரி இருக்குது யதார்த்தம். இது சார், இதை முறையாக மானிட்டரிங் பண்ணி இது ஒவ்வொரு செட் ஆஃப் அந்த ப்ரொடக்ஷனையும் இது வந்து கரெக்டாக இருக்கா, அந்த அளவில் தான் இது தயாரிச்சிருக்காங்களா இப்படின்ட்டு ஆய்வு செய்ய வேண்டியது மாநில அரசாங்கத்தினுடைய ட்ரக் கண்ட்ரோலுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதா இல்லை மத்திய அரசாங்கத்துக்கு உட்பட்டதுங்களா சார்? இது மருந்து சம்பந்தப்பட்டது, கெமிக்கல் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதுனால கேட்கிறேன். இல்ல இப்ப இல்ல சார், கொஞ்சம் எக்கோ வருது சார், கொஞ்சம் வால்யூம் குறைங்கப்பா, கொஞ்சம் குறைச்சு சார், கொஞ்சம். நன்றி சார், நன்றி சார். இது வந்து இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த மேனுபேக்சரிங் கம்பெனி, இப்ப குறிப்பா இந்த ஸ்ரீசன் கம்பெனிகள், இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் வந்து இருக்குது. இதனுடைய கண்ட்ரோல் வந்து இதை நிர்வகிப்பது, கண்ட்ரோலு அது எப்படி கரெக்டா செய்யறாங்களா இல்லையான்னு சொல்றது மாநிலத்தினுடைய ட்ரக் கண்ட்ரோல தான் சார் இருக்கு நடக்குது. ஓகே, இது சென்ட்ரல் ட்ரக் கண்ட்ரோல் இல்ல, மாநிலத்தினுடைய ட்ரக் கண்ட்ரோல். சரி, நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா சார், இப்ப இருக்கக்கூடிய காலங்கள்ல மருத்துவத்துறை லாப நோக்கத்தோடு அது அதிகமா போயிட்டு இருக்குது. இந்த குவாலிட்டி அப்படிங்கறது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாம லாபத்தை மட்டுமே நோக்கி போயிட்டு இருக்குது. ஒண்ணு, குடிசை தொழில் மாதிரி சின்ன ஒரு கொட்டாய போட்டுட்டு ஒரு சீட்டை போட்டுட்டு ஒரு 2 ட்ரம், 2 அண்டா, 2 குண்டா, ஒரு 10 லிட்டர் கேன் தண்ணி, 4-5 கெமிக்கலை வச்சு சிறப்பு தயாரிச்சிடுறாங்க. அப்புறம் அந்த ஆயின்மெண்ட் தயாரிக்கிறது ரொம்ப ஈஸி. அப்படியா? அது பெரிய, ஆமா சார், அது ஒரு பெரிய குண்டா மாதிரி இருந்தா போதும் சார். இந்த மாவு ஆட்டுவாங்கல்ல சார், மாவு கிரைண்டர், அந்த மாதிரி பெரிய குண்டா எடுத்துக்கிட்டு சார், அதுல கெமிக்கல் எல்லாம் போட்டு கொஞ்சம் சால்வெண்ட்டை ஊத்தி அப்படியே மோட்டர் ஓட விட்டா அது அப்படியே பேஸ்ட் மாதிரி வரும். சரி, எடுத்து டியூப்ல அடைச்சிட வேண்டியதான். ஓகே, அது யூஸ்ஃபுல்லா சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆயின்மெண்ட் தேய்க்கிறது 2 குண்டா 2 கிரைண்டர் மாதிரி இருந்தா போதும், தயாரிச்சிடலாம். நான் என்ன சொல்றேன்னா சார், குறைந்த விலைக்கு மருந்துகள் கொடுக்கிறோம், குறைந்த விலைக்கு தயாரிக்கிறோம் என்கிற போர்வையில தரமில்லாத மருந்து வெளியே வருது. இது ரொம்ப முக்கியம். இப்ப நடந்த சம்பவத்துல ஒரு புரிதலுக்காக சொல்லிடுறேன் சார். சொல்லுங்க சார் ப்ளீஸ். நார்மலா இந்த சிரப் இருக்குல்ல, காஃப் சிரப், அது குழந்தைங்க குடிக்கணும்னா ஒண்ணு இனிப்பா இருக்கணும். சில மருந்துகள் வந்து தண்ணியில கரையாது, சரி, சில கெமிக்கல்ல தான் கரையும். அப்பதான் அது சிரப் ஃபார்ம்ல கொடுக்க முடியும். சரி, இப்ப வந்து உதாரணத்துக்கு ஒரு பேராசிட்டமால் மாத்திரை, சாதாரண பேராசிட்டமால் மாத்திரை இல்ல காஃப் சிரப் இருக்கக்கூடியது வந்துங்க, அது நம்ம மாத்திரையா, நம்ம பேராசிட்டமால் மாத்திரையா கொடுக்கிறோம். சிறப்பா கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அது வந்து தண்ணியில கரையாது. அப்போ அது கரைப்பதற்கான ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணணும். ஓகே, அதுதான் புரோப்பிலீன் கிளைகால். ஓகே, இது வந்து சேஃப், எந்த பிரச்சனையும் வராது. இது புரோப்பிலீன் கிளைகால்ங்கிற ஒரு கெமிக்கல். சரி, டேஸ்ட் வேணும்னா சார்பிட்டால் இல்லைன்னா மேனிட்டால் இல்லைன்னா கிளிசரால் ஏதாவது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்டுக்கு. சரி, சிறப்பு நல்லா குடிக்கிறதுக்கு, இனிப்பா இருக்கிறதுக்கு. ரைட், அந்த மாத்திரை தண்ணியில கரையாது, அதனால சால்வெண்ட்ல கெமிக்கல்ல போட்டு கரைச்சு சிறப்பா டப்பால ஊத்தி பாட்டில ஊத்தி கொடுத்துறது. சரி, இப்ப இந்த இதுல என்ன வந்துச்சுன்னா டைஎத்திலீன் கிளைகால் அப்படிங்கிற கெமிக்கல் இருக்கு சார். இந்த டைஎத்திலீன் கிளைகால் அப்படிங்கிறது மருந்துக்கே யூஸ் பண்ணக்கூடாத ஒரு கெமிக்கல். ஓகே, இந்த மருந்து கம்பெனிகளுக்கே இந்த வாசமே வரக்கூடாது, அது ஒரு கெட்ட வாசம். அது எங்க யூஸ் பண்றாங்கன்னா பெயிண்ட் கம்பெனி, இந்த ஃபேப்ரிக் துணி தயாரிக்கிற கம்பெனி, அப்புறம் பிளாஸ்டிக் கம்பெனி,
ஆன்டி ஃப்ரீஸ், ஃப்ரீசரு இந்த மாதிரி இருக்கக்கூடிய கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்க. சரி. அது எதுக்குன்னா கரைக்கிறதுக்காக உடுத்தக்கூடிய ஒரு பொருள் சார். சரி. இந்த உதாரணம் புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. இப்ப நம்ம ஆல்கஹால் குடிக்கிறாங்க, அது வந்து ஈத்தைல் ஆல்கஹால், எத்தனால்னு சொல்லுவோம். எத்தனால். ஆனா அது வந்து விசச்சாராயமா மாறுது பாருங்க, மெத்தனாலா மாறுது. அது இம்பியூரிட்டி, அது ப்ராசஸ்ல ப்ராப்ளம், அது தயாரிக்கிறதுல பிரச்சனை. அப்படி வந்து அது மெத்தனாலா போயிடும். சரி. இங்க என்ன நடந்திருக்குதுன்னா, இந்த சிரப்புல வந்து ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க 48.6% வந்து டைஎத்திலின் கிளைகால் இருக்குதுங்கிறாங்க. சரி. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இது குறைந்த விலைக்கு கிடைக்குது. எது? இந்த டைஎத்திலின் கிளைகால். ஓகே. புரோப்பிலின், அந்த புரோப்பிலின் கிளைகால் மாதிரியே இருக்கும். ஆனா இதுவும் கொஞ்சம் சால்வெண்ட், கரைக்கலாம். தெரியாம யூஸ் பண்ணிட்டாங்களா இல்ல தெரிஞ்சே யூஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரியல சார். எனக்கு சார் இந்த கெமிக்கல் விவகாரங்கள்ல இந்த குறிப்பிட்ட கெமிக்கலை எல்லாம் இந்தந்த நிறுவனங்களுக்கு மட்டும்தான் சேல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விதிமுறைகள் இருக்குங்களா சார்? விதிமுறைகள் இல்லைங்க. இல்ல, யாரு வேணாலும் கேட்டா வாங்கிக்கலாம், மார்க்கெட்ல அவைலபிள். சார் இப்ப நீங்க சொல்ற டைஎத்திலின் கிளைகால் அப்படிங்கிற இந்த கெமிக்கலை மருந்து நிறுவனங்கள் வாங்கி பயன்படுத்தினா தப்பு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ரூல் இருக்கா? கிரிமினல் சார், ரூல் இல்ல. சரி, அப்ப இது மருந்து நிறுவனங்களுக்கு விற்க கூடாதுங்கிறதும் கிரிமினல் அஃபென்ஸ் தானே? கிரிமினல் அஃபென்ஸ். ஆனா மருந்து நிறுவனங்கள் வந்து சார் அவன் பேர்லயே வாங்கிக்கிறான். வேற யாராவது பேர்ல போட்டு பொய் பில் போட்டு வேற பேர்ல போட்டு வாங்கிக்கிறான். இல்ல வச்சு வாகனங்க விட்டா காசை பிளாக்ல கொடுத்து வாங்கிக்கிறது. சரி, அப்படித்தான் சார் வாங்குறாங்க. யாரும் நேர்மையா கொடுத்து, ஏன்னா இவன் தவறு செய்யறான். அதாவது கொஞ்சமா போட்டு ஒரு 10 ரூபாய் போட்டு 500 ரூபாய் சம்பாதிக்க பாக்குறாங்க சார். அதான் பிரச்சனையேங்க. ஓகே. அதனால குறைஞ்ச முதலீடு போட்டு நிறைய லாபம் பாக்குறாங்க. அந்த பிரச்சனையில வரக்கூடிய ப்ராப்ளம் தான் இது. அப்போ இந்த டைஎத்திலின் கிளைகால் அப்படிங்கிறது வந்து அளவு எவ்வளவு தெரியுமா இருக்கணும்? இருக்கவே இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தா கூட 0.1% தான் இருக்கணும். 0.1. ஓகே. இதுல 48.6 இருக்குது. 6 இருக்கு. அப்ப டைஎத்திலின் கிளைகால்ங்கிறது வந்து ஒரு பாய்சன் மாதிரி, டிபிக்கல் பாய்சன். ஓகே. குடிச்சோம்னா போதும், கிட்னி அவுட், லிவர் அவுட், கிட்னி லிவர் அவுட், ரெண்டாவது மூணாவது மூளை அவுட், 3 அவுட். ஓ. அப்ப யூசுவலா வந்து குழந்தைகளுக்கு கிட்னி, லிவர், மூளை அவுட்னா என்ன ஆகும்? டக்குன்னு போயிடும். அதுதான் இதுல நடந்திருக்கு. ஓகே 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 சார். பூபதி ஜான் சார் வணக்கம். பூபதி ஜான் சார், நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார், கேக்குது, சொல்லுங்க. பூபதி ஜான் சார், மத்திய பிரதேச அரசாங்கம் வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பராசியா அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்ம இங்கே இந்த ஸ்ரீசன் ஃபார்மாவினுடைய இந்த உரிமையாளர் கைது செய்யப்பட்டு அவரிடம் மத்திய பிரதேச அரசாங்கத்துக்கிட்ட போலீஸார்ட்ட தமிழ்நாடு போலீஸ் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. உதவியோடு அவங்க அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்க. சார், இந்த பிரச்சனை நாம் வந்து கொஞ்சம் சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கோம். பட்டு கோர்ட்டுக்கு வந்து அவரை கூட்டிகிட்டு போகும்போது ஜனங்கள்லாம் சேர்ந்து அவரை அடித்து அவரை கொல்லணும், தூக்கில் போடணும் அப்படிங்கிற அளவிற்கு இந்த இஷ்யூ மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசத்தினுடைய அந்த ஸ்டேட்டில் இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக மாறிட்டு இருக்கு இது. சார், இதில் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இப்போ நாங்கள் எல்லா இந்த மாதிரி மருந்து தயாரிப்பு நிறுவனங்களையும் நாங்கள் ஆய்வு பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இப்போ ஒரு நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. சார், இதில் தமிழ்நாடு வந்து பெருசாக எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணல, இவர்களுடைய கடமையை செய்ய தவறிவிட்டார்கள் அப்படிங்கிற சார்ஜஸ் எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இன்னொரு ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே வைக்கிற மாதிரி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சார், இந்த குற்றச்சாட்டுக்கு அரசு தரப்பில் உட்காந்துட்டு இருக்கிறவர் சாரும் டாக்டர் தான், பார்ட்டி ரெப்ரசன்டேட்டிவாக வந்திருக்காரு. இவர்கள் சொல்லக்கூடிய இந்த விளக்கம் போதுமானது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? சார், பொதுவா வந்து அரசு வந்து தமிழக அரசு இந்த விஷயத்துல துரிதமாக செயல்பட்டு அது நடவடிக்கை எடுத்திருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். சரி. ஏன்னா அரசுல வந்து அப்படி பாத்தீங்கன்னா
ஒரு கவர்மெண்ட் நடக்குது, மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய தொழில்கள் செய்யறாங்க, எல்லாமே நல்லா செய்யறாங்க, எல்லாமே கரெக்டா இருந்தா எந்த போலீஸ் ஸ்டேஷன் தேவையில்லை, கோர்ட்டும் தேவையில்லை, ரெண்டையும் எடுத்து மூடிடலாம். சரி. ஆனா போலீஸ் ஸ்டேஷன் எல்லா இடத்துலயும் இருக்குது அப்படின்னா தவறுகள் அங்க நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் அர்த்தம். சரி. அப்ப தவறுகள் நடப்பது இயற்கை சில சமயத்துல, ஆனால் தெரிந்து தவறு செய்தாலும் அது குற்றம். அந்த குற்றத்தை தண்டிப்பதற்கு காவல்துறை, நீதிமன்றம் அது ஒரு லைன்ல போயிட்டு இருக்கு. சரி. தவறு செய்தவர்களை கண்டுபிடிக்கிறது, காப்பாற்றுவது. இரண்டாவது, தவறு செய்தவர்களை ரொம்ப தண்டிக்காமல் வைப்பது, அந்த நீதியை விரைவாக கொடுக்காமல் காலதாமப்படுத்தென்றால் அது மிகப்பெரிய குற்றம். அது எந்த அரசு ஆண்டாலும் சரி, அது டிஎம்கே ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும், எந்த அரசா இருந்தாலும் பரவாயில்ல. சரி. ஆனா தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் இந்த செய்தி வந்த உடனே விரைவாக அதை கண்டுபிடிச்சு அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணி ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு மெமோ கொடுத்து சஸ்பெண்ட் பண்ணி இந்த விரைவா பண்ணிட்டாங்க. அந்த பேட்சையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. வடநாட்டில் இருக்கிறவர்கள் எல்லாம் இது பேசுவதற்கு அவர்களுக்கு தகுதியே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் தவறுகளை தமிழ்நாட்டில் செய்த தவறுகளை நியாயப்படுத்தவில்லை. அந்த தவறுகளை மீண்டும் நடப்பாமல் இருப்பதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்குது. அது ஒரு முக்கியம் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். ஏன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மருத்துவத்துறையில நம்ம சார் இல்ல என்னன்னா சார், இப்போ டாக்டர் சுலைமானும் பேசும்போது சொன்னாரு, முதல்ல இந்த கோல்ட்ரீஃப் அப்படிங்கிற இந்த சிரப்பு தமிழ்நாட்டினுடைய அரசு மருத்துவமனைகள்லையும் விற்கப்படுறது கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய எந்த மருந்தகங்கள்லையும் விற்கக்கூடியது கிடையாது. இதனால் இந்த ஸ்டேட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத அவங்க ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுட்டு சொல்லிட்டாரு. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, இது அங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒருவேளை இங்க இந்த சம்பவம் நடந்திருந்தாதான் இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ஸ்டேட் எடுத்துக்குமான்னு கேக்குறேன். இல்ல, அப்படி கிடையாது சார். அதாவது தமிழக அரசு இது ஒருவேளை இந்த மாதிரி தவறுகள் நடந்திருந்தால் கண்டிப்பாக தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும். அதுல மாற்று கருத்தே இல்ல. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல மருத்துவத்துறையை டாப்னு சொல்றோம். எந்த தவறும் நடக்காம இருப்பதற்கு தமிழக அரசு தான் பொறுப்பு. ஏன்னா அவங்க கண்காணிக்கணும். ஏன்னா ஒருவேளை இந்த பேட்ச் நம்ம சைட்ல ஒரு 10 குழந்தைகள் இறந்துட்டாங்கன்னா எவ்வளவு ஒரு கோபம் இதெல்லாம் வரும். அது கண்டிப்பாக அதே மாதிரி மத்திய பிரதேசத்துல அப்பாவி மக்கள் இறந்ததுனால அங்க வரக்கூடிய மக்களுக்கான கோபம் நியாயமான கோபம் தான். அதை தப்பு நம்ம சொல்ல முடியாது, நியாயம் தான். ஆனா தமிழக அரசு இன்னும் விழிப்பா இருக்கணும். ரெண்டாவது, மருந்து துறையில குடிசை தொழில் போல இருக்கக்கூடிய இந்த மருந்துகளை எல்லாத்தையும் சீல் பண்ணிடணும். தரமான மருந்துகள், நல்ல ஒரு கம்பெனி, ஸ்டாண்டர்ட் கம்பெனி. சார் சில கம்பெனிஸ் எல்லாம் ஸ்டாண்டர்ட் இல்லையான்னு சொல்லிட்டு இந்த கம்பெனிகள் ஐஎஸ்ஓன்னு முத்திரை குத்தி இருப்பாங்க, இல்ல சில குறியீடுகள் எல்லாம் முத்திரை இருக்கும். இதுல ஜிஎம்பின்னு ஒரு முத்திரை இருக்கு சார், ஜிஎம்பி அப்படிங்கிற முத்திரை இருக்கும். அந்த முத்திரை இருந்தா அது வெரி குட் குவாலிட்டி கம்பெனி அப்படிங்கறது ஒரு சான்றிதழ் பெற்ற கம்பெனின்னு இருக்கும். அதனால தமிழக அரசு விழிப்படைஞ்சு இந்த மாதிரி குடிசை தொழில் போல இருக்கக்கூடிய கம்பெனிகள் எல்லாத்தையும் மூடிடணும். அதனாலதான் சொல்றோம், குறைஞ்ச விலைக்கு மாத்திரை கொடுக்கறேன் நம்ம சொல்லிட்டு இந்த மாதிரி குடிசை தொழில் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது பாதிக்கப்படுறது அப்பாவி மக்கள் தான். நீங்க டாக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, நிறைய டாக்டர்ஸ் பாத்தீங்கன்னா எழுதும் போது கொஞ்சம் விலை கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும் சில மருந்துகள். ஆனா ஸ்டாண்டர்ட் கம்பெனி எழுதிடுவாங்க பெரிய டாக்டர்ஸ் எல்லாம். ஓகே. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய டாக்டருக்கு, ரொம்ப ரூரல் ஏரியா இருக்கக்கூடிய டாக்டர் எல்லாம் விலை கம்மியா இருக்கக்கூடிய மருந்துகளை மக்களுக்கு எழுதிடுவாங்க சார். அப்ப என்ன ஆகும், அந்த மருந்து கம்பெனிகள் தரமுள்ளதா, அதுல ரெகுலரா செக் பண்றாங்களா, ட்ரக் இன்ஸ்பெக்டர் போய் ஆய்வு செய்யறாங்களா, அரசு அது மேற்பார்வை பண்ணுதா அப்படிங்கிறது ஒரு முறைப்படி அது பண்ணினா தான் இது போன்ற குற்றங்கள் நடப்பதற்கு தடுக்க முடியும். ஓகே டாக்டர். ஓகே.